முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை அடுத்து தமிழகத்தின் முதலமைச்சருக்கான போட்டி தற்போது தீவிரமடைந்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்றிய சசிகலா நடராஜன் முதலமைச்சர் பதவியையும் கைப்பற்றும் நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இதற்காக கார்டன் வட்டாரத்தில் பங்கு பிரிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அது என்ன பங்கு என்றால், ஆட்சியை நடத்துவதற்கு சசிகலா நடராஜன் பின்னால் இருந்து இயக்கும் நிழலாக நடராஜன் செயல்படுவார் என்றும், கட்சியை வழிநடத்துவதற்கு நிழலாக திவாகரன் இருந்து செயல்படுவார் என்றும் பங்கு பிரிக்கப்பட்டு உள்ளதாம். ஆட்சிக்கு நடராஜனும் கட்சிக்கு திவாகரனும் ஒட்டுமொத்தமாக சசிகலா நடராஜனை ஆட்டுவிக்கும் சக்திகளாக பின்னால் இருந்து இயங்க இருக்கின்றனர். இந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்வதற்கு மிக பெரிய ராஜகுருவாக இருந்தவர் தினகரன். திவாகரனுக்கு கட்சி பணியில் அதிக அதிகாரம் கொடுத்த காரணத்தினால் தினகரன் சிறிது கோபத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புகைச்சல் மிக விரைவிலேயே இவர்கள் இருவருக்குள்ளும் வெடிக்கலாம் என்று கருதுவதால் இதற்கு மாற்று யோசனையில் இறங்கியுள்ளாராம் சசிகலா நடராஜன். சசிகலா நடராஜன் முதலமைச்சர் ஆவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.